தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லாசிரியர் விருது என்பது அவ்வளவு எளிதாக கிடைப்பது கிடையாது. எவ்வளவு கடின முயற்சிகள் இருந்தாலும் எத்தனையோ பேரோடு போட்டி போட்டுக்கொண்டு அன்பு சகோதரி வென்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஆசிரியர் என்பவர் எல்லா உறவுகளையும் விட மேலானவர். எனக்கு என்ன ஒரே சிறு வருத்தம் என்றால், பள்ளி அருகில் இருக்கக்கூடியது உயர்நிலைப் பள்ளி, எங்கேயும் இருக்கக்கூடியது தமிழ் வழி கல்வியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பள்ளி. எங்களுக்கு அடித்தளமாக அமையக்கூடிய பள்ளி இந்த பள்ளி மட்டுமே. ஆனால் இதே பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் தன்னுடைய குழந்தைங்களை ஆங்கில வழியில் பேச வைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியா இல்லை ஆங்கில கவர்ச்சியா என்பது எனக்கு தெரியவில்லை. ஸோ அதற்காக என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அவரும் ஒரு ஆசிரியர். அவர் என்ன சொல்கிறார் அந்த வார்த்தையை உணரும் பொழுது மிகவும் நன்றாக இருந்தது. அதை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அனைத்து மொழிகளையும் நேசிங்கள், ஆனால் உங்கள் தாய்மொழியை சுவாசியுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு மாணவனுக்கு நம் தாய்மொழியில் கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது அவன் பெறக்கூடிய அறிவானது அதிக அளவில் இருக்கும். இதை நீங்கள் எல்லா அறிவியல் நூல்களையோ அல்லது எல்லா நூல்களையும் எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் அதில் திறம்பட பெருமைப்பட வைத்தவர்கள் அனைத்துமே தாய்மொழியை கற்று அறிவாற்றல் அதிகம் பெற்றவர்களாக தான் இருப்பார்கள். அது எந்த ஒரு அறிவியல் அறிஞராக இருந்தாலும் சரி, அல்லது கணித மேதையாக இருந்தாலும் சரி, அல்லது விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி. அதற்கு முன் உதாரணமாக ஒரு அரசு தொடக்கப் பள்ளியில் பயின்ற நமது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஐயாவை இங்கு நினைவு கூறுகிறேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள உறவு மிகவும் மேம்படத்தக்கது என்று எதற்காக கூறுகிறேன் என்றால், ஒரு மாணவன் நல்ல வளர்ச்சி நிலையில் இருக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய நண்பனோ அல்லது உறவினர்களோ பொறாமைப்பட வாய்ப்புண்டு. ஆனால் ஒரு ஆசிரியர் அவனுடைய வளர்ச்சியை பார்த்து எந்த நாளும் பொறாமைப்படுவது கிடையாது. ஸோ அதற்காக நம்முடைய இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களிடம் நிறைய நற்பண்புகளை நான் கவனித்திருக்கிறேன். எந்த ஒன்றையும் அவர் செய்து நான் பார்த்தேன். ஒரு முகத்தில் ஒரு வாட்டமோ அல்லது ஒரு கவலையோ எதுவுமே தென்படாது. ஸோ அவரிடமிருந்து நானும் அந்த சில வகையான பண்புகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அழுக்காறு அவா வெள்ளி இன்னாச்சொல் இந்நாங்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களிடமும் அந்த 4 வகையான குணங்களும் பொருந்தி இருப்பதால் இந்த கூட்டமானது இங்கு நிறைந்து வருகின்றது என்று எண்ணுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த சபையில் போன வருடம் என்னையும் அழைத்திருந்தார்கள். காலநிலை சரியில்லாத காரணத்தினால் என்னால் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் இந்த முறையும் அதை தவிர்த்தவென்றால் அந்த பத்திரிகையில் போடப்பட்ட பெயருக்கு ஒரு சிறப்பு இருக்காது என்ற காரணத்தினால் வெகு தொலைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அன்பு சகோதரியினுடைய மனம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் அவையின் முன்னால் நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு தேர்வு வைக்கிறாரு. அந்த தேர்வில் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரத்தில் உள்ளவர்களை பற்றி, எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பார்கள். அதான் கொஸ்டின். ஆனால் மாணவன் கேட்டு எழுதுகிறான், எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாரை பற்றி நான் எழுத வேண்டும் என்று பதிலளிக்கிறான். ஆனால் அந்த ஆசிரியர் மாணவனுடைய அறிவாற்றலை வியந்து அந்த விடைக்கும் மதிப்பளித்திருக்கிறார். ஸோ அதற்காக மாணவர்களிடமிருந்து நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்றைய காலத்தில் யூடியூபின் காரணமாக அவர்களுடைய அறிவானது மங்கி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் தாய் தந்தையர்கள் தன்னுடைய மாணவ செல்வங்களை கவனத்துடன் கையாள வேண்டும் என்று கூறி இந்த அவையில் என்னை பேச அழைத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைத்த அருமை சகோதரி மற்றும் அவருடன் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்து.